கொல்கொதா கொலை மரம், பார்க்கவே பரிதாபம். துங்கன் இயேசு நாயனார் தொங்கும் காட்சி பார் இதோ. கொல்கொதா கொலை மரம், பார்க்கவே பரிதாபம். துங்கன் இயேசு நாயனார் தொங்கும் காட்சி பாரீரோ. கொல்கொதா கொலை மரம், பார்க்கவே பரிதாபம். துங்கன் இயேசு நாயனார் தொங்கும் காட்சி பாரீரோ. கை காலில் ஆணி தீரித்தே, உறுதி புரண்டு ஓடித்தே, முள்ளினாலோர் கிரீடமே சூட்டினார் பாதக. முள்ளினாலோர் கிரீடமே சூட்டினார் பாதக. கொல்கொதா கொலை மரம், பார்க்கவே பரிதாபம். துங்கன் இயேசு நாயனார் தொங்கும் காட்சி பாரீரோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 40 வரை. தியானத்தின் தலைப்பு முடிவு பரியந்தமும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. சிலர் நெருக்கடிகள் ஏற்படும் போது ஆண்டவரிடத்தில் வருவார்கள். தேவை முடிந்ததும் சில காலம் விசுவாசிகளைப் போல இருந்துவிட்டு பின்னர் வாழ்வில் ஏதாவது சிக்கல் நேர்ந்ததும் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போய்விடுகின்றனர். அப்படியான விசுவாசம் நமக்கு நல்லதல்ல. முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிற விசுவாசமே அவசியமானது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியல் என்பது நாம் அறிந்ததே. இந்த பட்டியலில் விசுவாச வீரனாக குறிப்பிடப்பட்ட சிம்சோனும் கர்த்தருக்காக வீர தீர செயல்களை செய்தவனே. தேவ ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாய் எப்படிப்பட்ட பலசாலிகளையும் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு கழுதையின் தாடை எலும்பால் அவர்களை அடித்து நொறுக்கிய அவனைப் போல வேதாகமத்தில் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அவன் மாம்ச இச்சைக்கு இடமளித்து தெலீலாள் என்ற ஸ்திரீயோடு சிநேகம் கொண்டு அவளது நயமான பேச்சில் மயங்கி தனது பலத்தின் இரகசியத்தை அவளுக்கு சொன்னதால் அவன் பெலிஸ்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டு பரிகாசத்துக்கு ஆளானான். அதே சமயம் 36ஆம் வசனத்தில் வேறு சிலர் நிந்தைகளையும் அவமானங்களையும் அடிகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவற்றின் மத்தியிலும் அவர்கள் தளர்வடையவில்லை. முடிவு பரியந்தமும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். நெருக்கடியான காலப்பகுதியில் வாழுகின்ற நமக்கும் அந்த விசுவாசமே தான் தேவை. ஏனெனில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிறது வேத வாக்கியம். இயேசு தமது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் முடிவு பரியந்தமும் நிலையாய் நின்றார். அவருடைய பிள்ளைகள் நமக்கும் அதே சிந்தை அவசியம். 11ஆம் அதிகாரத்தை முடித்து 12ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது ஆகையால் என்று ஆரம்பித்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று எழுதுகிறார் எபிரேய ஆசிரியர். பிரியமானவர்களே, இன்று நம்மில் எத்தனை பேர் அவ்வப்போது விசுவாசத்தில் தளர்வடைகிறோம்? அல்லது அந்த வீரம் நிறைந்த விசுவாச வாழ்வை குறித்த சிந்தனையே இல்லாமல் ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் போல ஏனோ தானோவென்று வாழுகிறோம். விசுவாச ஓட்டம் இலகுவானது அல்ல, அது போராட்டம் நிறைந்தது.
ஆனால் தேவன் நம்முடன் இருந்தால், நாம் தேவனுடன் இருந்தால், முடிவு பரியந்தமும் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல், பின்வாங்கி விடாமல் அதில் நம்மால் நிலை கொண்டிருக்க முடியும். அப்படியே நாம் விசுவாச பாதையில் ஓடுவோமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த விசுவாச பாதை கடினமாயினும் முடிவு பரியந்தமும் அதில் நிலை நிற்கவும், எனக்கு நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடவும் கிருபை தாரும். ஆமென்.